அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவா ஜோதிட அறிவாலயத்தின் தலைவரும் நிறுவனமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உயர் திரு பரமபாரதிய அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு எனது சிற்றுரையை துவங்குகிறேன். ஜோதிட கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைத்து ஜோதிட பெருமக்களுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு என் சிற்றுரை துவங்குகிறேன். முதலில் என் தாய் தந்தையரை வணங்கிக்கொண்டு, முதலில் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த மேட்டூர் மீனாட்சி சொக்கநாதர் ஞான தண்டாயுதபாணி ஆலயத்தின் தலைமை குருக்களும் ஜோதிடருமான தெய்வ திரு பி. சுப்பிரமணியம் ஐயர் அவர்களிடம் 1995ஆம் வருடம் ஜோதிடம் கற்றேன். எனக்கு என் குருநாதர் சொல்லிக் கொடுத்த ராசி அம்சம் 2 மட்டும்தான். அதை வச்சே நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டு வந்ததில் எதுவும் ஃபெயில் போகல. என்ன கடவுளை அந்த கடவுளுக்கு தான் தெரியும், அந்த முருகப்பெருமானுக்கு தான் தெரியும். 2025 6வது மாதம் 6ஆம் தேதி நம்ம பரமபாரதியா மீட்டிங்கில் பேசினேன். அந்த தேதி கூட்டி பாருங்கள், 3/21/3 வரும். அந்த அதில் பேசினதுலேருந்து தொடர்ந்து ஏதோ ஜாதகம் வந்துகிட்டே இருக்குது. எல்லா புகழும் இறைவனுக்கு மாதிரி எனக்கு வந்த ஜோதிடருக்கு அத்தனை புகழும் ஐயா பரமபாரதி ஐயாவுக்கு தான் சேரும். அதில் வர்றது பூரா என் வயசோ 70, வர்றது பூரா 86, 96 இப்படியே வந்தால் என்ன பண்ணுறது? நான் 1939 பிறந்தவரே என்கிட்ட ஜாதகம் கேட்குறாரு. அந்த 6வது மாதம் பேசுனதுக்கு பின்னாடி 39 பிறந்திருக்கேன், எனக்கு ஜாதகம் சொல்லுங்கங்கிறாரு. என்னடா இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சொன்னேன். அதுக்கு 2வது சேலத்தில் முத்துநாயக்கம்பட்டிங்கிற இடத்துல ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு 1944 பிறந்திருக்கேன், எனக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. சரின்னு பார்த்து சொன்னேன். அதுக்கடுத்து மெட்ராஸ்லேருந்து ஒரு ஆள் 1947, அது அவருக்கும் பார்த்து பேச சொன்னேன். இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே ஒரு ஜாதகத்தை சொல்கிறேன் பாருங்கள். ஒரு ஆயில் வச்சு நிர்ணயிக்கிறது எப்படி எதுங்கிறத வச்சு தான் அதை வச்சு தான் நான் சொல்ல வரேன். 27/6/1965 டைம் 2:10 பிறந்த ஊர் தஞ்சாவூர். அவருடைய ஜாதகம் மேச லக்னம். லக்னத்துக்கு 2லேயே சந்திரன், ராகு, குரு, 3ல் சூரியன், புதன், 4ல் சுக்கிரன், 5ல் 1, 6ல் செவ்வாய், 7ல் 1, 8ல் கேது, 9ல் 1, 10ல் 1, 11ல் சனி பகவான், 12ல் மாந்தி. இதுதான் அவருடைய ஜாதகம். இவர் எங்களோட ஜாதகம் பார்த்தாரு. பார்த்தப்ப சொன்னேன், அப்போ என்ன திசை புத்தி நடக்குதுன்னா சனி திசை நடந்துகிட்ருக்கு. மேச லக்னத்துக்கு சனி பகவான் 10-11 கூடையவர். நீங்கள் அரசாங்கத்தில் வேலையில் இருந்தீங்களான்னு கேட்டேன். ஆமாங்க ஐயா இருந்தேன். இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்களா? இருக்கிறேன். அவருடைய தம்பிக்காரர் கேட்குறாரு இத்தனையும். ஆமாங்க அண்ணன் இப்படி தான் இருந்தார். சரி, இப்போ என்ன உங்களுக்கு கேட்குறீங்க? அவருக்கு ஆயுள் பாவம் எப்படி இருக்கும்? நீங்கள் திருச்சிக்காரருக்கு சொன்னீங்களே அது மாதிரி சொல்லுங்கங்கடா. அது எடுக்கும்போது தான் ஆயுள்காரங்கன் சனி பகவான் மேச லக்கணத்துக்கு 11ஆம் வீட்டுக்கு அதிபதி பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதியினுடைய திசையே நடக்குது. புத்தி நடக்குது? சுக்கிரனுடைய புத்தி நடக்குது. சுக்கிரன் 2-7 கூடியவரெல்லாம் மேச லக்கணத்துக்கு 2-7 கூடியவர் மாரகாதிபதி இல்லை. பாதகாதிபதியினுடைய திசை, மாரகாதிபதியினுடைய புத்தி. திசை 11ஆம் வீட்டில் இருக்கார், கும்பத்தில் திசாநாதன் சனி பகவான். அதே புத்திநாதன் எங்கே இருக்கார்? கடகத்தில் இருக்கார். திசாநாதனும் புத்திநாதனும் 6-8 வருது. இதை வச்சு எப்படி நம்ம சொல்கிறது? அவருக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது. எப்போ சனி திசை வந்ததோ அன்னையிலேருந்து அவர் கொஞ்சம் ஆயில் தான் பாதிச்சுக்கிட்டு இருக்குது. கேது திசை நடந்தது. கேது லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் இருந்தார். அந்த 8ஆம் வீட்டில் இருக்கும்போதே உங்களுக்கு 8ஆம் வீடுங்கிறது மர்மஸ்தானம், மர்ம உறுப்பு. இதில் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ நீங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ ஒரு கண்டத்திலேருந்து தப்பிச்சிருக்கலாம். அப்பயும் வாய் தவறி சொல்லிட்டேன், தப்பிச்சிக்கலான்னு சொன்னேன். அப்போல்லாம் ஒன்றும் செய்யலைங்க. இப்போ தான் அது பாதிக்குதுங்கய்யா. கொஞ்சம் அவருக்கு பிழைச்சிக்குவாரா? கிரிட்டிக்கலாக இருக்குது. அது நல்லது மட்டும்தான் நான் சொல்லுவேன், கெட்டதை நான் சொல்ல மாட்டேன். இறைவன்கிட்ட விளக்கு போடுங்க. சனி பகவான் தான் ஆயுள்காரகன், அவருடைய திசை தான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அவருக்கு விளக்கு போடுங்க அப்படின்ட்டேன். சொல்லி ஒரு 15 நாளில் மீண்டும் ஃபோன் பண்ணுறாரு. ஐயா காலாயிட்டார் ஐயா. அந்த திசாநாதனையும் புத்திநாதனும் பார்த்தா 6-8 வருது. 6-8 வரும்போது அந்த திசையும் நல்லால, புத்தியும் நல்லால, எப்படி நல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? அவரே கூப்பிட்டு வர சொன்னார். இல்லைங்க நீங்கள் எதாவது சொல்ல பண்ண பழிச்சுக்குவார சொல்லுவான்னு பார்த்தேன். இல்லைங்க அது சொல்கிறதுக்கு என்ன வாயில் எது சொன்னாலும் பழிச்சிருது.
அதனால் நல்லது சொல்லுவோம். நல்லா இருந்து அவர் வந்துட்டார்னா கூட ஒரு நல்லா இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் நல்லா இருக்கும், கொஞ்சம் விளக்கு போடுங்களேன் சனி பகவானுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு. இதுதான் சொன்ன வரைக்கும் எங்கேயும் பெயில் போகல, ஆண்ட மனிதத்தில் சொன்ன வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த ஜாதகத்துக்கு நம்ம ஜோதிடர்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் தரேன். பஞ்சமகா புருஷ யோகம் 5 யோகம் இருக்குது. பஞ்சமகா புருஷ யோகம் 5. சூரியனையும் சந்திரனையும் விட்டுருங்க, ராகு கேதையை விட்டுருங்க. நடுவில் இருக்கிறது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இந்த 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள். இந்த 5 பேரும் பஞ்சமகா புருஷர்கள் 5 யோகமாக நமக்கு இருந்ததுன்னா அவங்க மிகப்பெரிய சாதனை புரிவார்கள் நம்ம சொல்லலாம். தைரியமாக நம்மகிட்ட வரக்கூடிய ஜாதகருக்கு எடுத்து சொல்லலாம். லக்னத்துக்கு கேந்திரத்துலேயோ அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்துலேயோ சுபகிரகம் இந்த 5 பஞ்சமகா புருஷர்கள் இருந்தால் அவங்க பிற்காலத்தில் ஒரு சரித்திரம் படைப்பார்கள் என்று சொல்லலாம். என்னமோ நீ சொல்கிற சரித்திரம் படைப்பானே, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். கும்ப லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் உள்ள 3ல் குரு, 4ல் 1ல், 5ல் கேது, 6ல் சனி பகவான், 7ல் 1ல், 8ல் 1ல், 9ல் சந்திரன் இருக்கார், அவர் சுவாதி நட்சத்திரம் சந்திரன், 10ல் 1ல், 11ல் சுக்கிரன் ராகு, 12ல் சூரியன் செவ்வாய் புதன். இந்த 3 தான் இருக்குது அவருடைய ஜாதக அமைப்பு. லக்னத்துக்கு 4 1 4 7 10ல் ஒரு கிரகமும் இல்லை, பஞ்சமகா புருஷர்கள் ஒருத்தருமே இல்லை. ஆனால் சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் குரு இருக்கார், குரு வந்து அது அம்சயோகம். அதே சந்திரனுக்கு 10ல் சனி பகவான் இருக்கார், அது சசயோகம். சந்திரனுக்கு 4ஆம் வீட்டில் லக்னத்துக்கு 12ஆம் வீட்டில் புதனும் செவ்வாயும் இருக்கார், புதன் பத்திர யோகம், செவ்வாய் ருஷக யோகம். இந்த 4 யோகம் இருக்கிறதே அவர் சரித்திரம் படைத்தார்கள்னு நான் சொல்கிறேன். இந்த ஜாதகம் யாருடையதுன்னு சொல்ல முடியுமா உங்களால்? ஐயா சொல்ல முடியுமா? அவர் கும்பலக்கணம், சந்திரன் சுவாதி நட்சத்திரம். லக்ன கேந்திரத்தில் ஒரு கிரகமும் இல்லை. ஆனால் சந்திரனுக்கு 4 இடத்துலையும் கிரகம் இருக்குது, 4 பஞ்சமகா புருஷர்கள் இருக்காங்க. இவர் தான் இவருடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் எம்ஜிஆருடைய அவர்கள் ஜாதகம். எம்ஜிஆர் ஐயா ஜாதகம். இவர் பிற்காலத்தில் சரித்திரம் படைத்தார்களா இல்லையாங்கிறத நீங்களே யோசனை பண்ணுங்க. லக்ன கேந்திரத்தில் ஒரு கிரகமும் இல்லை, 5ல் கேது, 6ல் செவ்வாய், 7ல் 1ல், 8ல் 1ல், 9ல் சந்திரன், 10லேயும் 1ல். சந்திரனுக்கு கேந்திரத்தில் இருக்கங்காட்டின்னா இவர் பஞ்சமகா புருஷர்கள் 5 பேர்த்தில் 4 யோகம் வாங்கினால தான் பிற்காலத்தில் சரித்திரம் படைத்தார். நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு வாழ்ந்தாங்க. இதுக்கு இன்னொரு ஜாதகமும் சொல்கிறேன் பாருங்க. மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா ஜாதகம். ஏன்னா சொல்லி உங்களுக்கு என்ன சொல்லுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்கிறத விட நானே சொல்லிடுறேன். அவர் கடக லக்னம், லக்னம் 1 2 3 4ஆம் வீட்டில் துலாத்தில், 2ஆம் வீட்டில் ராகு விட்டுருங்க, 4ல் சனி பகவான் இருக்கார், அது சசயோகம். 5ல் குரு, 6ல் 1ல், 7ல் வந்து செவ்வாய் ருஷக யோகம், 8ல் கேது, 9ல் 1ல், 10ல் புதன். 3 யோகம் வந்து சசயோகம், ருஷக யோகம், பத்திர யோகம். 3 யோகம் வந்து கலைஞர் கருணாநிதி ஐயா சரித்திரம் படைத்தாரா இல்லையா? அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? இதே மாதிரி ஒரு கிரகம் ஆண் ராசியும் இருந்து ராசியும் ஆண் ராசியும் வந்து அவர்களும் பிற்காலத்தில் சரித்திரம் படைப்பார்கள் நம்ம சொல்லலாம். வரக்கூடிய கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்க வர்றாங்கன்னா, இப்போதைக்கு கஷ்டமாக இருக்கியா, பிற்காலம் தான் உனக்கு அருமையாக இருக்குது, யோகமாக இருக்குது, நல்லா வருவியான்னு சொல்லுங்கள். ஏன்னா அதை வச்சுனாச்சும் அவங்க கொஞ்சம் சரி நமக்கு இன்னும் 2 3 வருஷம் போனால், ஒரு 5 வருஷம் போனால் யோகம் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நம்ம ஒரு மன திருப்தியோடு அவங்க இருப்பாங்க. நம்ம பார்க்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது. முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா ஜாதகம் சொல்கிறேன் பாருங்கள். மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் வீட்டிலே குடும்பஸ்தானத்திலேயே சனி பகவான் இருக்கார், 3ஆம் வீட்டில் செவ்வாய் சந்திரன், அவங்க மக நட்சத்திரம் சிம்ம ராசி சந்திரன், 4ல் 1ல், 5ல் கேது, 6ல் 1ல், 7ல் குரு. பாருங்கள், உபய லக்னம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி குரு வரக்கூடாதுல்ல, 7ஆம் வீட்டிலே குரு, 8ல் 1ல், 9ல் சூரியனும் புதனும், 9ல், 10ல் சுக்கிரன், 11ல் ராகு. இதுதான் அந்த அம்மாவுடைய ஜாதகம். 7ல் குரு வரும்போது அது அம்ச யோகமா, 10ல் சுக்கிரன் வரும்போது மாளவியா யோகமா,
2 யோகம் வந்துருச்சா? அதுவும் பாருங்கள், அவங்க ராசியும் ஆண் ராசி, லக்னமும் ஆண் ராசி, ராசியும் ஆண் ராசி, 2 ஆண் ராசியாக வந்தால் சரித்திரம் படைத்தார்களா இல்லையாங்கிறத நீங்களே புரிஞ்சுங்க. இந்த புலிப்பாணி சித்தர் பாடல் அந்த அம்மாவுடைய ஜாதகத்துக்கு எப்படி பொருந்து பாருங்கள். சுக்கிரன் 10ல் வாழ, சூரியன் சுபித்து நிற்க, தக்கதோர் மந்தன் நோக்க, தரணியில் உயிர்த்தோரெல்லாம் மிக்கதோர் புகழினோட மேல்நிலை பதவி பெற்று சிக்கலே இன்றி செய்தொழில் புரிவாரா அரசினாலேங்கிறான். புலிப்பாணி சித்தர் பாடல் அரசாங்கத்தில் வேலையில் இருப்பாங்களாம். சுக்கிரன் 10ல் இருந்தான். அது உச்சம் இல்லை. அந்த அம்மா அரசாங்கத்தில் வேலையில் அரசாங்கத்தை எடுத்து நடத்துனாங்க. எவ்வளோ பொருத்தம் இருப்பாங்க. அதான் 10ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் வீட்டிலேயே ஆட்சி. யார்? குரு. 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்சு வரும் கேந்திரமாக வித்தைக்குரிய தானமுடன் விளங்கும் உடைய தலைமகனை புத்தர் கரிய கவிமாலும் புகுந்து காணும் தனவானம். அந்த அம்மா தனவானத்துக்கு என்னது குறை? அப்படி பேர் புகழ். இந்த எல்லாத்துக்கும் இந்த ஜாதகங்கிறது பொய் போகிறதே இல்லை. ஜாதகங்கிறது 100% உண்மை. அதை வந்து நம்ம ஆராய்ஞ்சி பார்த்து எடுத்து சொன்னோமா அது நமக்கு கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் நாம் இன்றைக்கி வந்துருக்கோம், நம்ம கஷ்டப்படுறோம்னு நம்ம சொல்கிறோம். நாம் கஷ்டப்படலை. நம்ம அப்பனுடைய தாத்தன் இருக்கார் பற்றி அவருடைய பிறப்பு தான் நாம். என்னடா வளர்ற, ஏன்டா நாங்களே ஜோதிடத்தையே கரைச்சி குடிச்சிட்டு வந்துருக்குறோம், எங்கிட்டே வந்து ரீல் ஓட்டுறியாடா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஐயா நீங்கள் என்ன லக்னம்? துலா லக்னம். துலா லக்னம் 9ஆம் வீடு மிதுனமா? அது அப்பாவுடைய லக்னமா? 9ஆம் வீட்டுக்கு 5ஆம் வீடு மகரமா? அது உங்கள் தாத்தாவா? தாத்தாவுக்கு 9ஆம் வீடு உங்களுக்கு துலாம் வராது, ஒன்றா கன்னி தான் வரும். இல்லைங்கய்யா, கும்பம். கும்பம் இல்லை, நீங்கள் துலா லக்னத்துக்கு 9ஆம் வீடு மிதுனம் அப்பா, மிதுனத்துக்கு 9ஆம் வீடு கும்பம் இல்லையா? கும்பம் தான் தாத்தாவுக்கு 9ஆம் வீடு பாருங்கள். நீங்கள் தாத்தா யார்? உங்கள் அப்பாவுடைய அப்பா தான் நீங்கள். நாம் இன்றைக்கி கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் நாம் அல்ல. நாம் இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம், பாவம் செஞ்சுக்கோ புண்ணியம் செஞ்சுக்கோ நினைக்காது. உங்கள் அப்பாவுடைய தாத்தா செஞ்ச புண்ணியத்தில் தான் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணமே ஒவ்வொருத்தரும் அப்படி தான். சிந்திச்சு பாருங்க. துலா லக்னம் 9ஆம் இடம் மிதுனம், அது அப்பா. அப்பாவுக்கு அப்பா வந்து 9ஆம் இடம் கும்பம் தாத்தா, உங்களுக்கு தாத்தா. 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம் லக்னம் வந்துருச்சுங்களா? அப்பாவுடைய அப்பா தான் தாத்தா தான் நீங்கள். ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள், இதுதான் வரும். ஐயா நீங்கள் என்ன லக்கணங்க ஐயா? தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 9ஆம் வீடு சிம்மமா? அப்பாவுக்கு 9ஆம் வீடு மேசம், தாத்தாவுக்கு 9ஆம் வீடு தனுசு வந்துருச்சா? அப்பாவுடைய தாத்தா தான் நீங்கள். அப்பா வாங்கி வந்த புண்ணியம், பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே இன்றைக்கி நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் தாத்தா செஞ்ச புண்ணியம், உங்கள் அப்பாவுடைய தாத்தா செஞ்ச புண்ணியம் தான் நம்ம இன்றைக்கி நல்லா இருக்கிறோம். ஒவ்வொரு ஜாதகத்தையும் எடுத்து பாருங்கள், அந்த லக்கணம் வந்து அப்படி தான் வருது. என்னோடது கும்பலக்கணம். கும்பலக்கணத்துக்கு 9ஆம் வீடு துலாவுக்கு 9ஆம் வீடு மிதுனத்துக்கு 9ஆம் வீடு நான். அப்பாவுடைய தாத்தா தான் நான். என் பையன் அப்படி தான் வரான். என் பையன் மிதுன லக்கணம். 9ஆம் வீடு கும்பத்துக்கு 9ஆம் வீடு துலாத்துக்கு 9ஆம் வீடு மிதுனம். பாருங்கள், அந்த 1-5-9லேயே அந்த இது வந்து எல்லாமே உட்காந்து பாருங்கள். இந்த லக்னம் வேறு மாறியே போகல பாருங்கள். நம்ம வாங்கிட்டு வந்த புண்ணியம் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்தஸ்து பேர் புகழ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறது நம்ம அப்பாவுடைய தாத்தா செஞ்ச புண்ணியத்தில் தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். நாம் அதனால் அவங்க செஞ்ச புண்ணியமெல்லாம் அந்த காலத்திலலாம் பொய் பேச மாட்டாங்க. நேர்மை, நியாயம், நம்பிக்கை. ஒரு பணத்தை கொடுக்குறேன்னா கொடுத்தே தருவாங்க. அந்த பேச்சு புகழ் இத்தனைக்கும் காரணம் அந்த காலத்தில் அவங்கெல்லாம் பொய் சொல்லவே மாட்டாங்க. அப்படி வாழ்ந்த காலத்தில் இருக்குதுங்கன்னா அவங்க செஞ்ச புண்ணியத்தால் தான் இன்றைக்கி நல்லா இருக்கேன். ஏதோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அவங்களுடைய புண்ணியத்தில் தான் இன்றைக்கி நல்லா இருந்துகிட்ருக்கேன். மாதம் போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு வரேன். அவங்க நம்ம அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், அதே மாதிரி தாத்தா பாட்டிக்கும் சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும். அது மாதிரி இப்போ செஞ்சுட்டு ஒருத்தர் இதே மாதிரி தான் ஐயா மாதிரி ஒரு பெரியவர் சொன்னார். திருவனந்தபுரத்தில் இருக்கிற பரசுராம சேத்திரத்தில் போய் முதியோர்களுக்கு 21 தலைமுறைக்கு சேர்ந்து இது இப்போ பிண்ட பரிகாரம் கொடுத்துருவாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. போன அமாவாசைக்கு போய் கொடுத்துட்டு வந்தேன். கொடுத்துட்டு வர வரைக்கும் இதில் நல்லா இருக்குங்கிறாங்க. என்னமோ நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாவுக்கு செய்கிற புண்ணியம் நமக்கு அது வந்து நமக்கு வரலைனாலும் நம்ம பேரன் பேத்திக்கு அது கிடைக்கும்.
இல்லைங்களா? நம்ம மகனுக்கு கிடைக்கணும், நம்ம பேரன் பேத்திக்கு நம்ம கிடைக்கும். அதுதான் இந்த ஜோதிடத்தில் நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து சொன்னோமா எதுவுமே ஃபெயில் போகலை, அருமையாக நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து.